100 டே சேலஞ்ச் வந்து டே 41 ஒர்க் அவுட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். வாங்க எவ்வளவு கேலரி வந்து பர்ன் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 26 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். 298 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு டே வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ நாளைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். வீக்லி அப்டேட் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களாம் எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு நாளைக்கு எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக குழம்பு எடுத்திருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ஸோ நான் வந்து ஷாப் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஷாப் வந்து எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிட்டு, ஸோ நேற்று லீவ் விட்டாச்சுங்களா, ஸோ அதனால் நிறைய டஸ்ட்டு மாஃபு போட்டு இப்போ தான் ஃப்ரீ ஆனேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப நான் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு நான் உங்களுக்கு லஞ்ச் எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஷட்டரை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு தொழுதுட்டு சாப்பிட்லாம். ஸோ போலாமா? ஸோ இன்றைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன், 2 முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இதான் இன்றைக்கான லஞ்சு. பசங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு நானும் சாப்பிட்டு திரும்ப நான் ஷாப் கிளம்பிட்டேன். நான் போனால் தான் அவர் வந்து சாப்பிட வருவார். சரி நான் ஷாப் போயிட்டு உங்களை பார்க்குறேன். வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சன்ஸ்கிரீன் இப்போ புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வெளியே போகும்போது நல்லா கவர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து வெயில் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. நான் வந்து ஷாப் வந்துட்டேன். அவர் இப்பதான் வந்து சாப்பிட போயிருக்காரு. ஸோ இன்னும் 10,000 ஸ்டெப்ஸில் வந்து நான் இன்னும் இப்போ தான் வந்து 3,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன். ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 7,000 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நைட்டுக்குள்ளே நடந்து முடிச்சிருவேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். எனக்கு ஓரளவுக்கு வந்து கம்மி ஆயிருக்கு. 71 வந்து நான் கோல் வச்சிருந்தேன். 71 கிட்ட வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கில். ஸோ அது வந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 750 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. டே 41 வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து 10,000 ஸ்டெப் நடந்தாச்சு, ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, நைட்டு சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ண வேண்டிய நாள். நான் போன வீக் சொல்லியிருந்தேன் 71 தான் அடுத்த வீக்கோட கோலாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 71 கிட்ட வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களும் உங்களோட வெயிட் அப்டேட் பண்ணிடுங்க. நான் எவ்வளோ வெயிட் இருப்பேன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.